விஜய் கோட்டு போட்டிருக்காராம். மழை வந்தால் எப்படி கோட்டோடு போய் இவர் பணி செய்வார்? இதெல்லாம் படித்தவங்க பெரிய இது உள்ளவங்க கேட்குற கேள்வியா? மழை வந்தால் எப்படி பண்ணுவார்? மழை வந்தால் கழட்டி வச்சுட்டு வேஷ்டி சட்டையோடு வருவாங்க. ஏன் மழையோட இதே ஸ்டாலின் பேண்ட் சட்டையோடு மழை வெள்ள நீரை பார்த்த வீடியோ உங்களுக்கு காமிக்க வேண்டாமல? ஏதாச்சும் கொள்கையை பற்றி பேசுங்க, நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுங்க. வேஷ்டி போட்டிருக்காங்க, கோட்டு போட்டிருக்காங்க, எல்லாம் ஒரு கேள்வியா? அதனால் அவருக்கு அண்ணாமலைக்கு சொல்கிறேன், பேசுங்க. முக்கியமானது ரொம்ப ஒரு மலிவான அரசியல் பண்ணாதீங்க. அவர் ஏதாச்சும் இதுங்களில் அரசு பணிகளில் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை சுட்டி காட்டுங்க. பேண்ட்டை போட்டான், சட்டையை போட்டான், வேஷ்டியை போட்டான்னா ஒரு இதுவா அப்படிங்கிறது தான் அவர் நீங்கள் ஸ்டாலின் பாருங்கள், வேஷ்டி பேண்ட் போட்டு அரை சட்டை போட்டு தான் இதுக்கெல்லாம் வந்தார், வெள்ளனுவார். இல்லைன்னா அப்போ மட்டும் வேஷ்டியை போட்டுறாங்க. வாழ்நாள் பூரா வேஷ்டியை போடணுன்னு அவசியம் இல்லையே. இவனை பேசுகிற நீங்கள் உதயநிதி டிஷர்ட்டு போட்டுட்டு சட்டசபையில் உட்காந்தார், துணை முதலமைச்சர் பதவியிலையும் டிஷர்ட்டு போட்டுட்டு தலைமைச் செயலகத்தில் போய் உட்காந்தாரு. அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்களா? ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று வேணாம். எல்லா பெரிய கம்பெனிகளில் ட்ரெஸ் கோடு உண்டு. காவல்துறையெல்லாம் டிஷர்ட்டு போட்டு போனீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. டிஷர்ட் போட்டு போகக்கூடாது, டிசிப்ளின். கார்பரேட் கம்பெனி போங்க, ட்ரெஸ் கோடு கேட்பாங்க, என்ன ட்ரெஸ்ஸுன்னு கேட்பாங்க. சார் பேண்ட் போட்டு ஷர்ட்டை இன் பண்ணணும், இந்த கலரில் இருக்கணும். லேடிஸும்பாங்க சேலை இல்லை சுடிதார், இதுதான் போகணும். சில இதுங்களில் கலரே இருக்குது, அந்த பேட்சை மாட்டிக்கணும், கம்பெனி பேட்ச். இந்த மாதிரி உண்டு. ஒரு துணை முதலமைச்சருக்கு இன்னும் எவ்வளவு இருக்குது. சட்டசபையில் ஒரு இதை உட்காந்துக்கிட்டு அதில் டிஎம்கே கொடி வேறு, வெக்கம் இல்லாமல் சட்டசபையில் போயிட்டு டிஎம்கே கொடி வேறு. அதனால் அவரை கேள்வி கேளுங்கள் அண்ணாமலை. வெறும் பேண்ட் சட்டையை போட்டு பேண்ட்டு கோட்டையை போட்டதெல்லாம் கிண்டல் அடிக்காதீங்கிறது அண்ணாமலைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில்.